Hi students, so in the session பார்த்தீங்கன்னா 12th computer application English medium and Tamil medium half yearly exam based பண்ணி important 2 marks 3 marks and 5 mark questions வந்து பார்க்குறோம். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்டிமீடியானா என்ன, வாட் இஸ் மல்டிமீடியா, டிஃபைன் மல்டிமீடியா அண்ட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ், இந்த 2 கொஷின் மார்க் பண்ணுங்கள். டிஃபைன் அனிமேஷன்ஸ் அண்ட் த ஃபியூச்சர், டிஃபைன் மல்டிமீடியா ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஷின், தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கொஷின்ஸும் 3 மார்க்கில் மார்க் பண்ணுங்கள். மிட்டமுக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஆஃப் இயர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் டிஃபர் ஆகும். என்னென்ன கொஷின்ஸ் கொடுக்குறோனோ அதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணுங்கள். டீட்டெயிலில் ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா, த நெக்ஸ்ட் ஒன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மெட், இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ கொடுத்துருக்குற இந்த சாப்டர் 1ல் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் எது எதெல்லாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டனோ அது எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்கள். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சர், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஃபஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் போர்ட்னா என்ன, ஃபிஃப்த் கொஷின். டெக்ஸ்ட் எடிட்டிங், டெக்ஸ்ட் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஷின்ஸ். ஸோ இந்த 4 கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள் 2 மார்க்கில். இம்பார்ட்டனாக இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். இம்பார்ட்டனாக என்னென்ன சொல்லணும் அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். பேஜ் மேக்கர், வாட் இஸ் பேஜ் மேக்கர், ஹவு டு யூ ரீஜாயின்ஸ் த ஸ்ப்ளிட் பிளாக்ஸ், இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணுங்கள். யூசஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ். ஓகேங்களா? 3 மார்க்கில் இந்த 3 கொஷின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கோத்ரூ பண்ணுங்கள். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் டூல்ஸ், பேஜ் மேக்கரோட டூல்ஸு. த நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் அண்ட் ஃபோர்த்து கொஷின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. சாப்டர் 3 டேட்டா பேஸில் என்னென்ன கொஷின்றதை பார்ப்போம். டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கொஷின்ஸும் மார்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும். டேட்டா மாடல்னால் என்ன, ஓகேங்களா? இந்த கொஷின். த நெக்ஸ்ட் சிங்கிள் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மல்டி ஆட்ரிபியூட்ஸ். ஆசிட் ப்ராப்பர்ட்டினா என்ன, இந்த கொஷின். வியூ இன் எஸ்கியூஎல், கொஷின் மார்க் பண்ணுங்கள். அட்வான்டேஜஸ், ஓகேங்களா, ஆஃப் ரிலேஷனல் டேட்டா பேஸ். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸை உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. 3 மார்க் எவால்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ், 5 ப்ரிவிலேஜ், MySQLோட 5 ப்ரிவிலேஜ், இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ. கமெண்ட்ஸ், ரைட் ஃபியூ கமெண்ட்ஸ் ஆஃப் டிபிஏ. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் இந்த 3 மார்க்கில் இந்த 3 மார்க்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டேட்டா மாடல், அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், இந்த கொஷினை மார்க் பண்ணுங்கள். டிடிஎல் அண்டு எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த கொஷினை மார்க் பண்ணிடுங்க. சாப்டர் 3ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். சாப்டர் 4 பிஹெச்பியோட இன்ட்ரொடக்ஷன். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதிலிருந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகும். காமன் யூசேஜ் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். வெப் சர்வர்னால் என்னன்றதை மார்க் பண்ணுங்கள். 3 கொஷின். 6th கொஷின் யூஆர்எல்னா என்ன, பிஹெச்பி சென்சிட்டிவ் கேஸ் லாங்குவேஜ், ஹவு டு டிக்ளேர் த வேரியபிள் இன் பிஹெச்பி, இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்வர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இதை மார்க் பண்ணுங்கள். 4th கொஷின் HTML இன் பிஹெச்பி கோட் எப்படி நம்ம எம்பெடட் பண்ணுறது, இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸை கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஹெச்பி அண்டு பிஹெச்பி டேட்டா டைப்ஸ், இந்த 2 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்தது சாப்டர் 4 பிஹெச்பி அண்ட் ஃபங்க்ஷன் அரே. பிஹெச்பி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அரேயில் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் ஃபங்க்ஷன், டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் பிஹெச்பி, இண்டெக்ஸ்ட் அரே, அசோசியேட் அரே, இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ 2 மார்க்கில். ஃபங்க்ஷன் கால் அண்ட் டிஃபைன் அரே. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? 3 மார்க்கில் ஃபியூச்சர்ஸ் கொஷின்ஸை மார்க் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன் ஆர் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி கோத்ரூ பண்ணுங்கள். டீட்டெயிலில் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை கோத்ரூ பண்ணுங்கள். அரேவோட டைப்ஸ், 4th கொஷின்.
இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீட்டெயில் கோத்ரூ பண்ணிங்கனாலே எல்லா கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். த நெக்ஸ்ட் சாப்டர் 6 பிஹெச்பி அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஓகேங்களா, அதோட டெஃபினேஷன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் if else, ஓகேங்களா. ஸோ if else define if else ஸ்டேட்மெண்ட். இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ. சின்டாக்ஸ், யூசேஜ் ஆஃப் switch ஸ்டேட்மெண்ட், 7th கொஷின்ஸ். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் த ஃபியூச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ. switch அண்ட் if else டிஃப்ரென்ஷியேட், அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். டீட்டெயிலில் ஃபங்க்ஷன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், switch statement, discuss the switch statement மார்க் பண்ணிக்கோ. The next if else statement in PHP. இந்த கொஷின்ஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ண, ஓகேங்களா. The next one chapter 7 looping structure. ஸோ லூப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது ஃபார் லூப் அண்ட் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு 3 கொஷின், ஓகேங்களா, ஃபார் ஈச் லூப். The next one 3 மார்க்கில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட், ஒயில் லூப்பும் ஃபார் ஈச் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட், அதை கோத்ரூ பண்ணுங்கள். லூப்பிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன டீட்டெயிலில், ஃபார் ஈச் லூப், ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார் ஈச் லூப், இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் லூப் இன் அரே. ஸோ இந்த ஒரு கொஷின்ஸை கோத்ரூ பண்ணாலே நீங்கள் என்னது லூப்பில் இருக்கிற எல்லா கான்செப்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிட்டம், அதாவது ஃபஸ்ட்டு மிட்டம் கோட்டையிலே டிஃபர் ஆகுன்றதை நான் இங்கே சொல்லிகிட்டே இருக்கேன். HTMLோட கண்ட்ரோல், ஓகேங்களா. அடுத்து ஃபார்ம் ஹேண்டிலிங்னா என்ன, டிஃபைன் ஃபார்ம் ஹேண்டிலிங். த நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ம் வேலிடேஷன் இன் PHP. இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ. டிஃபைன் ஃபைல் ஹேண்டிலிங், ஓகேங்களா. ரைட் எனி 2 rules, 8th கொஷின், ஓகே. HTMLோட 2 rules. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பர்பஸ், ரைட் த ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் 3 மார்க்கில். டீட்டெயிலில் அவ்வளோதான். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஹேண்டிலிங் அண்டு ப்ராசஸ் ஆஃப் ஃபைல் ஹேண்டிலிங். ஸோ இந்த 2 கொஷின்ஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க. த நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் 9 கனெக்டிங் MySQL, ஓகேங்களா. MySQL எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறத இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் 2 கொஷின்ஸ். த நெக்ஸ்ட் கனெக்டிங் ஸ்ட்ரிங், ஓகேங்களா. ஸோ கனெக்டிங் ஸ்ட்ரிங்னா என்னன்றதை அதை கொடுங்க. த நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் MySQL ஃபங்க்ஷன்ஸ், இந்த கொஷினை மார்க் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு 2 கொஷின், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின்ஸை கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா PHPயோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கை விட புக் இன்சைட்லேயும் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸை படிங்க. எக்ஸாம் நியரில் புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ டிஃபைன் நெட்வொர்க்னால் என்ன, காமன் யூசஸ் ஆஃப் நெட்வொர்க், ஓகேங்களா. வாட் ஆர் த காமன் யூஸ் ஆஃப் நெட்வொர்க்ன்றதை பாருங்கள். ஃபியூச்சர்ஸ், இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. 5th கொஷின் ஒயர் அண்டு ஒயர்லெஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிடுங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஓகேங்களா. லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்ஸ், இந்த கொஷின், ஓகேங்களா. 4th கொஷின்ஸை மார்க் பண்ணுங்கள். 5th கொஷின். ஸோ கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில் நெட்வொர்க்கிங்னா என்ன, ஸோ அதை டீட்டெயிலாக கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஓகேங்களா. செகண்ட் டீட்டெயில். ஸோ ஃபஸ்ட் டீட்டெயில், த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் டீட்டெயில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். அடுத்தது இன்டர்நெட், ஓகேங்களா. ஸோ அடுத்து சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கேபிள்ஸ், ஸோ இது ரிலேட்டடாகவே நமக்கு வரும். டிஃபைன் வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸோட யூசஸ் கேட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்ட், இந்த எக்ஸ்பேண்டை கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். காம்போனன்ட்ஸ் ஆஃப் RDF எனேபிள் சிஸ்டம் 3 மார்க்கில். த நெக்ஸ்ட் வாட் ஆர் த லேயர்ஸ் TCP அண்ட் IP ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ இந்த கொஷின் 4th கொஷின்ஸை கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ் அபவுட் OSI லேயர் மாடல், செகண்ட் கொஷின் அண்ட் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த 2 கொஷின்ஸை கொஞ்சம் தரவாக இம்பார்ட்டண்டாக கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்தது சாப்டர் 12 டொமைன் நேம் சிஸ்டம்.
ஓகேங்களா. ஸோ டொமைன் நேம் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ். ஸோ டிஎன்எஸில் என்னென்ன இம்பார்ட்டன்றதை பார்ப்போம். 2 மார்க்ஸ். ஐபி அட்ரஸ்னால் என்ன, வாட் இஸ் ஐபி அட்ரஸ், யூஆர்எல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். யூஆர்எல், டொமைன் ஜோன் ரிசால்வர். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின். த நெக்ஸ்ட் ஒன், ரைட் எனி 4 ஜெனரிக் டாப் லெவல் டொமைன்ஸ். ஓகேங்களா. இந்த மார்க் பண்ணிவிடுங்க. டிஎன்எஸ் அண்ட் ஐபி4. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷின், இந்த கொஷின் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் டிஃபரன்ஷியேட். இந்த கொஷின் மார்க் பண்ணிவிடுங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்எஸ். த நெக்ஸ்ட் ஒன், டொமைன் நேம் ஸ்பேஸ் சர்வர் எக்ஸ்பிளைன். ஸோ இந்த 2 கொஷின்ஸ் நமக்கு வந்து தரவா இந்த சாப்டரில் கோத்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சாப்டர் 13. சாப்டர் 13 நெட்வொர்க் கேபிள்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு வரும். ஸோ இதில் ஷார்ட் ஆன்சர் ட்விஸ்டட் பேர் கேபிள்னால் என்ன. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஷார்ட்னோட RJ45 கனெக்டர், கிரிப்பிங் டூல் அண்ட் ஈத்தர்நெட் போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 4 கொஷின்ஸ். சாம்ப் கனெக்டர். ஸோ கொடுத்துற கொஷின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணது எல்லாமே ஹைலைட் பண்ணிங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நல் மோடம் கேபிள். வாட் இஸ் மீன் பை நல் மோடம் கேபிள். நெக்ஸ்ட் ஒன், கிராஸ் ஓவர்ஸ். ரைட் ஷார்ட்னோட கிராஸ் ஓவர் கேபிள்ஸ். ஸோ இந்த 2 கொஷின்ஸ் இதை மார்க் பண்ணிக்கலாம். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர்ட் டேக்னா என்ன, அடுத்தது காம்போனன்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கேபிள். ஸோ இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. புக்கு இன்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கொஷின்ஸ்லாம் கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருவோம் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோ. சாப்டர் 14 ஓப்பன் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ஃபைல். வாட் இஸ் ட்ரேஸ் ஃபைல். ஸோ இந்த 3 கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 3 கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்துக்க கோத்ரூ பண்ணிக்கலாம். 3 மார்க்கில் வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் சாஃப்ட்வேர், மெயின் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஆஃப் ஓப்பன் என்எம்எஸ். ஸோ இந்த 2 கொஷின்ஸை மார்க் பண்ணிங்க. டீட்டெயிலில் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அண்டு ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட் இது ரொம்ப தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். சாப்டர் 15 இ-காமர்ஸ். இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைப்ஸ், அதோட வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ 2 மார்க்கில் வாட் இஸ் இ-காமர்ஸ், ஃபஸ்ட் கொஷின். டாக் டேர்ம் பபுள் அண்டு டாக் டேர்ம் பர்ஸ்ட். இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிக்கோ. ரைட் ஷார்ட்னோட அவுட் சோர்சிங். ஸோ இந்த கொஷின்ஸ். 3 மார்க்கில் B2B மாடல் இன் இ-காமர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஷார்ட்னோட ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் இ-காமர்ஸ். 5th கொஷின். இந்த 2 கொஷின்ஸ் இதை மார்க் பண்ணிங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் எனி 5 இ-காமர்ஸ் மாடல், டெவலப்மெண்ட் அண்ட் growth ஆஃப் இ-காமர்ஸ். இந்த லெசன்ஸில் நம்ம இந்த 2 கொஷின் கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ட்ரெடிஷ்னல், அதாவது டிஃப்ரென்ஷியேட் ட்ரெடிஷ்னல் அண்டு இ-காமர்ஸ். ஓகேங்களா. சாரி, பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு 3 கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸை இதை கோத்ரூ பண்ணுங்கள். சாப்டர் 16 எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோன்னா 2 மார்க்கில் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்னா என்ன, இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் ஒன், கான்செப்ட் ஆஃப் இ-வாலெட் அண்ட் கிரெடிட் கார்டு நெட்வொர்க்ஸ். இந்த கொஷின் 2 மார்க். 3 மார்க்கில் எலக்ட்ரோ பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் ரோல் இன் இ-காமர்ஸ், briefly anatomy of credit card, explain the store value card. ஓகேங்களா. ஸோ இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நெட் பேங்கிங்னா என்ன, மொபைல் பேங்கிங்னான்றதை மார்க் பண்ணிடுங்க. ஸ்மார்ட் கார்டு டைப்ஸ். ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்காங்க. briefly explain the types of electronic account and transfer it types. 17th சாப்டர் 17th பொறுத்த வரைக்கும் நமக்கு EDI. EDIயில் நமக்கு ஷார்ட் ஆன்சரில் டிஃபைன் நான் ரெப்டேஷன், டைப்போ, பைரசி, டிஜிட்டல் சிக்னேச்சர். ரைட் அபவுட் டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த கொஷின் 3 மார்க்கில் CAG. ஓகேங்களா. சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ், PGP, 3D செக்யூர் பேமெண்ட் ப்ரோட்டோக்கால். இந்த கொஷின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக மார்க் பண்ணுங்கள். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்எல்னால் என்ன, டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஷின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. 8th லெசன் EDA பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் EDA. The next one, 4th question, 5th question. What is mean directories in EDA? Fact, right short one, edit fact subset. 3 markla right short one EDA. The next same 4th question and 5th question. இதை மார்க் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் EDA அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எடிஃபேக்ட் இந்த 2 கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணால் போதும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் இப்போ கொடுத்துற கொஷின்ஸ் நம்ம ஃபஸ்ட் மிட் டேர்ம் அண்டு குவார்ட்டர்லியில் இருந்ததை விட ஒரு சில கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இதே போல் போர்டு எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். என்னென்னா ப்ரோக்ராம் ஓரியன்டாகவும் கொடுப்போம். PHP ப்ரோக்ராம் ஓரியன்டாகவும் நமக்கு வந்து கொஷின்ஸ் கொடுப்போன்றதையும் நம்ம சொல்கிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். எக்ஸாம் நியர் ஆக்சுவலாக நான் ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம் நியரில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் போர்டு எக்ஸாம்ன்றதை பப்ளிஷ் பண்ணுன்றதை சொல்கிறோம். அடுத்து தமிழ் மீடியம் பார்ப்போம். 2 marks 3 marks அண்ட் 5 mark கொஷின்ஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் பேஸ் பண்ணி சாப்டர் 1 to 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வினாக்கள் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே முக்கிய வினாக்கள் வந்து கொடுத்துருக்கேன். 2 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினா அண்ட் 5 மதிப்பெண் வினா. ஸோ இந்த வினா எல்லாமே தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது அரையாண்டு தேர்வை பேஸ் பண்ணி தான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். போர்டு எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுப்பன்றதையும் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.